ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தனஸ்தானம், பாக்கியஸ்தானம், தர்ம வளங்களில் வீடு. தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே தனித்தனியாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் அந்த பலன்களை கேளுங்க. இது நான் 12 ராசி 9 கிரகங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி வருது அதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் ஆடி வரும், ஆவணி வரும். சரியா? ஆடி மாதம் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு கோயில் திருவிழாக்குள்ள மாதம். ஆவணி மாதம் ஒரு முகூர்த்தம் உள்ள மாதம், திருமண வைபவம் உள்ள மாதம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் வருது. ஸோ இது ரெண்டையும் சேர்ந்தோம்னா எப்படி வெகுஜன தொடர்பில் மக்கள் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பாங்க. ஆடி மாதம் முழுக்க கோயில் பணி அங்கிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. திருவிழா கோயில்னு போயிட்டு வருவாங்க. ஆவணி மாதம் கல்யாணம், காதுகுத்து விசேஷங்கள் அப்படி நடக்கும். ஆடி மாதமும் காதுகுத்துலாம் நடக்கும். ஸோ ஆடி மாதம் காதுகுத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருமணம் நடக்காது. ஓகே, எப்படி இருந்தாலுமே மக்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்ச மாதமும் ஆகஸ்ட் மாதம்தான். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம், அதாவது நம்ம நியூமராலஜி படி பார்த்தோம்னா 8வது மாதமாக வருது. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ள மாதம். சனி பகவான் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை எடுத்து செய்வார். ஏன்னா 8ஆம் நம்பர் சனியுடைய நம்பரு. அவர் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. புதனுடைய பார்வையில் தான் இருக்கிறாரு. 30ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பார்வைக்கும் வராது. ஸோ அந்த எண்கணிதப்படி பார்த்தாலுமே 8 கூடைய சனி பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. பலன்கள் பல விதமாக தான் நம்ம காம்பினேஷனில் கிடைக்கும். சரியா? நிறைய இது சேர்ந்து தான் பலன்களாக கோர்க்கப்படுகிறது. அதுபோக கிரக நிலையில் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய், குரு இருக்கிறாங்க. 30, 31, 1ஆம் தேதி சந்திரனை போய் சேர்றாரு. குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வர யோகம், இப்படி யோகம் 6ஆம் இடத்துல அமையுது உங்களுக்கு. ஸோ 6ஆம் இடம் ஒரு உத்தியோகஸ்தானம். அதனால் 30, 31, 1ஆம் தேதி உங்களுக்கு கொஞ்சம் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி தேதி உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இருக்கும். பதிவில் ஒரு மாற்றம், பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் 3 நட்சத்திரத்துக்குமே. அதுக்கடுத்து ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்புறது. 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் வரப்போகிறாரு. சூரியன் ஆகஸ்ட் 1 ஆவணி 1னா ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 16 வந்துடுவார். யார்? சூரியனும் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுப்படுது. சுக்கிரபத சூரிய கூட்டினுக்கு வருது. செவ்வாய் ஆகஸ்ட் 21ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறது நல்ல அமைப்பில்லை. ஸோ ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். 3 நட்சத்திரத்துக்குமே ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். சரியா? 9ஆம் இடத்துல 9 கூடிய சூரியன் வருது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவார். ஏற்கனவே புதன் வக்கர நிலை அடைஞ்சிருவார் ஆடி 16ஆம் தேதி. ஸோ இந்த காம்பினேஷன் 9ஆம் இடத்த கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஏன்னா 6 கூடிய புதனும் 6 கூடிய சுக்கிரனும் அங்கே வராரு. ஸோ புதன் பாதிக்கப்படுவார். உங்கள் ராசி 7, 10 கூடையவன் 9ஆம் இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அடையிறதுனால கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள் விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி சில பிரச்சனை நீங்கள் சந்திப்பீங்க. ஆவணி மாதத்துக்கு பின்னாடி, அதாவது ஆகஸ்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 15க்கு பின்னாடி. ஸோ தனுசு ராசிக்கு பலனை பிரித்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 2 விதமாக எடுத்துக்கலாம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு ஆகஸ்ட் 15 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 15க்கு பின்னாடி கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும். அது எந்தெந்த விஷயத்தில் நெருக்கடி இருக்கும்னா கூட்டு தொழில், நண்பர்கள், நீங்கள் பழகிற விதம், வெளிவட்டார தொடர்பு, தொழில். சரியா? இதில் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். நான் அந்த காலகட்டத்துக்கு அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது தனிப்பட்ட முறையில் பலன்களை சொல்கிறேன். இப்போ பொதுவாகவே சொல்கிறேன் நான். சரி சார், மூல நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, மூல நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. கேது 2ஆம் இடத்து அஸ்தம் 2ஆம் பாதம் எடுத்து குரு பார்வையில் இருக்கிறாரு. பரவாயில்ல. வீடு கொடுத்த புதனும் ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு. இருந்த போதிலும் வீடு கொடுத்த புதன் வக்கர நிலை அடைகிறதுனால இயல்பு நிலைக்கு மாறி இருப்பார். அதனால் மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொஞ்சம் ஒரு மாற்றமாக இருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நிலைப்பாடில் மாற்றம் இருக்கும். அதை கொஞ்சம் சரியாக வச்சுக்கோங்க. எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கடாதவர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள். அதனால் இயல்பு நிலை மாறிடாதீங்க. உங்களை சுற்றி எதனாச்சும் நெருக்கடி வந்தாலுமே எப்பயும் போல் இருங்க, கேஷுவலாக இருங்க. சரியா? டக்குன்னு டென்ஷன் ஆகாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. கொஞ்சம் பழசை நினச்சிக்கோங்க. சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதெல்லாம் நாட்கள் கணக்கில் உள்ள பலன்கள் தான். கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக இருந்தீங்கன்னா சரியாக போயிடும். ஓகே. மூல நட்சத்திரத்துக்கு
செய்தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் சரியாக போகும், உத்தியோகத்தில் ஒரு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் கிடைக்கும், சிலருக்கு புதிய பொறுப்பும் வரும் உத்தியோகத்தில். அதுபோக வீடு இடம் வாங்குறதுக்கு செலவுகள் ஆகும். சரியா, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் விரயம் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் சுப நிகழ்ச்சி நடக்கும், எதனாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கத்தான் செய்யும். அந்த ஆடி மாதத்தில் ஆவணியிலும் திருமணம் நடக்கும். குரு பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். தம்பதிகள் ஒரு ஒற்றுமையாக இருப்பீங்க, கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பீங்க. லாபம் இருக்கும், லாபம் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் லாபம் இருக்க தான் செய்யும். குருவுடன் இப்போ இவ்வளோ செவ்வாய் இருக்கிறது ஓரளவு நல்லா தான். ஆகஸ்ட் 15 வரைக்கும் 21 வரைக்கும், அதுக்கு பின்னாடி தனித்து போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இருந்த போதிலும் வழக்கு வியாபாரத்தில் ஒரு சாதகம் இருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நாள்பட்ட வியாதிகள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி போய் வரும். அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க. நான் சொன்ன மாதிரி இயல்போடு நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் போகக்காரன் இருக்கிறதுனால மனதில் ஆசை இருக்கும். போகக்காரன் யார்? ராகு தான். ராகு 4ஆம் இடத்துல இருக்கனால ஆசையை கண்ணாபண்ணு அதிரிக்க வைப்பார். சரியா, 4ஆம் இடத்துல இருந்து தேவையில்லாத ஆசையெல்லாம் கொண்டு வர சொல்லுவார். விபரீத எண்ணங்கள்லாம் கொடுப்பாரு. அதனால் தவறான எண்ணங்கள் மனசில் இருக்க வேண்டாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவையில்லாமல் சிந்தனைக்கு வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். கூடுதல் செலவு இருக்கும். சரியா, சனிபவன் வக்க நிலையில் இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூடுதல் செலவு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, ஆசிலேஷன் ஆகக்கூடாது. இதை தான் நான் சொன்னேன். இயல்பு நிலை மாறுவீங்க, ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோல் ஏழாம் பார்வை செவ்வாய் பார்வை ராசிக்கும் விழுவும். அந்நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். 21ஆம் தேதிக்கு பின்னாடி, ஆகஸ்ட் 21க்கு பின்னாடி மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தணும். சரியா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தேர்வு வரும். காலாண்டு தேர்வு வரதுனால நல்லா படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். சந்திராட்சம் இருக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி சந்திராட்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வழிபாடு விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. விநாயகர் பெருமானை கும்பிட்டிங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். ஓகே, அடுத்து பூராடம் மாதம் பூராட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் சுக்கிரன் எப்படி சார் இருக்கார் அப்படின்னா, சுக்கிரன் 30ஆம் தேதி நாளைக்கு அவர் சிம்மத்துக்கு வந்துடுவார். பகமை தான் பெறாரு. ஆனால் அங்கே புதன் கூட சேர்றாரு. சனி பார்வைக்கு வராரு. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, நட்சத்திரநாதன் கொஞ்சம் இயல்பு நிலை மாறி தான் இருக்கிறாரு. ஒரு நீர் கிரகம் ஒரு நெருப்பு ராசியில் வருது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. தன்னுடைய இயல்பு நிலை மாறி இருக்கிறதுனால பூராட நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம். சரியா, பொதுவாகவே நட்சத்திரங்கிறது ஆணி வேறு. சரியா, ஒரு மரத்துக்கு ஆணி வேறு ரொம்ப முக்கியம். பக்கவாட்டு வேர்கள் மற்றதெல்லாம் வேறு. ஒரு மரம் வளர்கிறதுக்குன்னா ஆணி வேறு ரொம்ப முக்கியம். ஆணி வேறு தான் கீழே பூமி கடையில் போய் தண்ணியை தேடி போய் மரத்துக்கு கொடுக்கும். அது மாதிரி நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் நட்சத்திரநாதன் ஒரு புதன் கூட கூட்டணி போட்டாலுமே அவர் சனி பார்வையிலையும் இருக்கிறார், வக்கர சனி பார்வையிலும் இருக்கிறாரு. சூரிய வீட்லேயும் தனக்கு பிடிக்காத வீட்லேயும் இருக்கிறதுனால பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும். கவனமாக இருங்க. மற்ற கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகலாம். ஓகே, இருந்த போதிலும் மற்ற கிரகங்களை வச்சு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. இந்த குருவும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். எதிரிலால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். செவ்வாய் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவார். சரியா, அதனால் உங்களுக்கு ஒரு போட்டி இல்லாமல் இருக்கும். போட்டிகளெல்லாம் சமாளிப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகளில் ஓரளவு சாதகம் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கம் இருக்கும். பொன்பொருள் சேரும். சரியா, ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். சூரியன் நல்ல நிலைமையில் இல்லை, அதனால் கொஞ்சம் தடை இருக்கும். செயல்களில் தடை இருக்கும். இயல்பு நிலை மாறி இருப்பீங்க. உடல் நலத்தில் சில பின்னடைவு இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தாலுமே சில நேரங்களில் சோர்ந்து போயிடுவீங்க. ஆள் சோர்ந்து போய் என்னடா அப்படின்னு மனம் விட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் மனதைரியத்தோடு இருக்கணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு நாள் காலையில் எந்திக்கிறோம், மனசு சரியில்லை வச்சுக்கோங்களேன், மனலும் உடலும் சரியில்லைன்னா அன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாமான்னு வீட்டில் ஒரு நாள் லீவ் போடலான்னு இருப்பீங்க. அன்றைக்கி பார்த்து ஆஃபீஸ்லேருந்து 1008 ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஒரு நாள் தான் முடியலன்னு உட்காந்துருப்போம், அன்றைக்கி தான் 1008 ஃபோன் வரும். சரியா, அப்படிலாம் சூழ்நிலைகளில் சந்திக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு வியாபாரிகளுக்கு, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கம் மூலிமா சில நெருக்கடிகள் இருக்கும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்ற உடன் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. யாருக்கிட்டையும் கான்ட்ராவர்ஷனாக இருக்காதீங்க, வம்பு தும்பு வளர்த்துக்காதீங்க. இருந்த போதிலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். கொஞ்சம் பண வரவு இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு ஓரளவு கையில் காசு பணம் இருக்கும். தொழிலும் நல்லபடியாக போகும். இருந்தாலும் தொழிலில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஓகே,
வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். அந்த எதிர்பார்ப்பை நல்லபடியாக முடிங்க. இந்த காலகட்டத்தில் வந்து குழப்பமாக இருக்கக்கூடாது. ஒன்றை செய், அது நன்றை செய், இன்றை செய்ன்னு சொன்ன மாதிரி எதனாச்சும் நமக்கு தெரிஞ்ச ஒன்றை நல்லபடியாக செஞ்சுட்டு போயிட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்கும். இல்லைனா குழப்பம்தான் வரும். சரியா? அதனால் கவனமாக இருக்கணும். குழப்பத்துக்கு வழி கொடுத்துடாதீங்க. நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனையை ஓரளவு முடிவுக்கு வரும். சில காரியங்கள் முடியாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஜவு முட்டை மாதிரி, ரப்பர் மாதிரி இழுத்துட்டு இருக்கிறதெல்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகி முடிஞ்சு போயிடும். விவசாயிகள் நல்லா இருப்பீங்க. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அதனால் நல்லபடியாக பாசனம் பண்ணுவீங்க. நல்லபடியாக இருக்கும். மாணவர்கள் அக்கறையாக படிக்கணும். மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப அக்கறையாக படிக்கணும். இல்லைனா படிப்பில் கோட்டை விட்டிங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சந்திராட்சமம் இருக்குது. ஆகஸ்ட் மொதல் வாரத்திலே இருக்குது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திராட்சமம். அதனால் புராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது நட்சத்திரத்துக்குள்ள பலன். அடுத்து கிரகங்கள் மாறும்போது ராசிக்கு பலன்கள் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும். சரியா? பட் இதுவும் இருக்கும். சரியா? நாளாக மாறும். இந்த பலன்கள் அப்படியே கல்லில் எழுதி வச்ச மாதிரி அப்படியே நீடிச்சு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நாளாக மாறும். இது மாற்றத்துக்கு உட்பட்டு தான் கோச்சார் பலன்கள். நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு. ஆகஸ்ட் மாதம் அந்தந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது இந்த பலன்கள் கூட குறைய மாற்றம் வரும். அந்த ஆதிபத்திய விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் வரும். கவனமாக இருங்க. லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க. இல்லைனா சக்கரத்தாழ்வாரை கும்பிடுங்க. நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நான் விதியை மாற்றும் வழிகள்னு. அதில் சக்கரத்தாழ்வாரை பற்றி சொல்லியிருக்கேன். நான் கிரக தோஷங்களை நீக்கிறதுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு நல்லது. சனி வியாழக்கிழமை அந்த சக்கரத்தாழ்வாரோடைய மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும். ஓகே. அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். உத்திராடம் 1ஆம் பாதம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரியத்தில் ஒரு தடை இருக்கும், தாமதம் இருக்கும், தேவையற்ற பிரச்சனை இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத நெருக்கடி இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள்லாம் வரும். அதனால் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதுவும் சரியாக இல்லைன்னா சரிப்படுத்திடுங்க. அப்புறம் வந்து அரசாங்கத்துலேருந்து யாராச்சும் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கேட்டு அந்நேரம் கையை கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவும் சட்டத்துக்கு புறமாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கரெக்டாக இருங்க. கவனமாக இருங்க. அதுபோக உங்களுக்கு 6ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. சரியா? எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. செவ்வாயோட அனுக்கிரகம் இருக்கும். உங்களை எதிர்த்து வர்றவங்களோட பலம் குறையும். அதனால் ஓரளவு நிலைமையை சமாளிப்பீங்க. இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது. ஆனால் பிரச்சனையோட வீரியம் குறையும். போட்டியாளர்கள் உங்கள்கிட்ட இருந்த போட்டியாளர்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கும். சரியா? தகப்பன் வழி சொத்து, தாய் வழி சொத்து கிடைக்கும். அதே மாதிரி ஆள் நல்லா தைரியமாக இருப்பீங்க, துணிச்சலாகவும் இருப்பீங்க, நினைச்ச கருத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. தொழில் உத்தியோக வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். செலவும் இருக்கும். ஒரு பக்கம் வந்து முன்னேற்றம் இருந்தாலும் மறுபக்கம் செலவு, எதிர்பாராத செலவுகள் வரத்தான் செய்யும். சிலர் வந்து புதிய சொத்து வாங்குவீங்க. இடம் மனை வாங்கி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வீலர் கார் வாங்குறதுக்கும் ஒரு கணிசமான தொகை கையில் நிற்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். காது குத்து, இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும். வரவு நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். செலவும் இருக்கும். வரவு 8னா செலவு 10னான்னு ஆயிரும். அதனால் கவனமாக இருக்கணும். சிக்கனமாக இருக்கணும். காசை சிக்கனமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அனைத்திலும் நல்லமே. எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரியா? அதுதான் பெரிய விஷயம். உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பிரச்சனையோடு தான் ஆகஸ்ட் மாதம் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கும். புதிய வேலைகளில், புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எந்த காரியத்தை ஒப்படைக்காதீங்க. உடையத்தவன் இல்லைன்னா ஒரு மூலம் கட்டம்பாங்க. அதனால் உங்கள் காரியத்தை நீங்களே கவனிங்க. கூட வேலை பார்க்குறவங்க, சம்பளத்துக்கு வேலை போட்ட ஆள்கள், வேலையாள்களை நம்பி காரியத்தை விட்டாலுமே 1க்கு 2 தடவை போய் பாருங்கள். உங்கள் நேரடி பார்வையில் எல்லா விஷயத்தையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பணத்தை இழக்க முடியாமல் இருக்கும். இல்லைனா பணம் கையை விட்டு போயிடும். அதனால் குறிப்பாக இந்த தொழில் முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள், தொழில் முதலாளிகள், இந்த சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, ஆளுகளை வச்சு செய்கிறவங்களாம் யாரையும் நம்பி விட்டுறாதீங்க. சரியா? கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே. அடுத்து அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கும். அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கூடுதலாக பொறுப்பு வரும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். விவசாயத்துக்கு வேளாண் விளைபொருள் நல்லபடியாக உற்பத்தி ஆகும். நல்ல விலைக்கு விற்பீங்க. அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் கூடுதலாக படிக்கணும். கவனம் வச்சு படிக்கணும். படித்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சந்திராட்சமம் அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஆகஸ்ட் 5ஆம் தேதி கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திராட்சமம் அன்றைக்கி எதுவும் செய்யக்கூடாது. புதுசாக அக்ரிமெண்ட் போடுறது, கையெழுத்து போடுறது, புதிய காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கணும். வழிபாடு, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா நட்சத்திரநாதன் வந்து
ஃபஸ்ட் ஹாஃப் ஆகஸ்ட் 15 வரைக்கும் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, இப்போதைக்கு சுக்கிரன் இருக்கிறாரு. 30ஆம் தேதிக்கு மேலே தனிச்சு தான் இருப்பார். அதுபோல் அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருவார். அதனால் கொஞ்சம் நட்சத்திரநாதன் வீக்காக இருக்கிறதுனால சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்கள். சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சூரிய நாமத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, தனுசு ராசிக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு அவுட்லைனாக சொல்லியிருக்கிறேன். இந்த பலன்கள் அடுத்தடுத்து வருகின்ற காலகட்டத்தில் கொஞ்சம் மாறும், கிரக பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதையும் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். தனுசு ராசி நேயர்கள் நிறைய அணுகிறாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்போயுமே உண்டு. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.